கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2ஆம் நாளிலும் இந்த பிறவிக் குருடனில் இன்னொரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பிறவிக் குருடன் தன் அருகில் நின்றவர்கள் யார் என்று அவனால் பார்க்க முடியவில்லை. தன்னோடு பேசின மனிதர்கள் யார் என்று அவனால் பார்க்க முடியவில்லை. இன்றைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் இதே நிலைமையில் தான் இருக்கிறார்கள். தன்னோடு பேசுகிறவர்கள் யார், தன்னோடு பழகிறவர்கள் யார் என்று அவர்களை பார்க்க முடியாமல் கண்மூடித்தனமாக அவர்களோடு பழகி அவர்களோடு பேசி அநேக பிரச்சனைக்குள்ளாக ஆளாகிறார்கள். வேதத்தில் தாவீதுக்கு ஒரு குமாரன் இருந்தான். அவன் பெயர் அம்னோன். அவன் தவறான ஒரு நண்பனோடு பழகி துரிதமாக பாவத்தில் விழுந்து துரிதமாக மரித்தும் போனான். இன்றைக்கும் எத்தனையோ தேவ பிள்ளைகள் தவறான நண்பர்களோடு பழகினது நிமித்தம் பரிசுத்தத்தை இழந்து தேவ ஐக்கியத்தை இழந்து தேவனுடைய நன்மைகளை இழந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அருமையானவர்களே, நம் அருகில் நிற்கிறவர்கள், நம்மளோடு பேசுகிறவர்கள் யார் என்று நாம் அறிய வேண்டுமானால் தேவன் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும். தேவன் நம்முடைய கண்களை திறக்கும் போதே நாம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு பழகுகிறோம், அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்று நம்மால் உணர முடியும். ஆகவே தேவன் இன்றைக்கே நம்முடைய கண்களை திறப்பாராக. எல்லா மனித சூழ்ச்சிகளுக்கும் விலக்கி காத்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜனமோ உம்மை காண என்னை விடாமல் தடுக்குதே. மரியாளின் மைந்தனே, யோசேப்பின் குமாரனே, மரியாளின் மைந்தனே, யோசேப்பின் குமாரனே, தாவீதின் குமாரனே எனக்கு